Hello friends, welcome to Samji Academy. TET Paper 1 and SGD examsக்கு யூஸ்ஃபுல்லாக வகையில் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் லாஸ்ட் வீக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒன்லைனர் அண்ட் அது ரிலேட்டடான PYQs பார்த்துருக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பாடத்துக்கு ஒன்லைனர் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் டெட் எக்ஸாம் அண்ட் SGDக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம 1ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ் அண்ட் தயர் யங் ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்லேயுமே படிச்சிருப்போம் இல்லையா, விலங்குகள் மற்றும் அதோடைய இளம் உயிரிகளுடைய பெயர்கள். சிங்கம் அப்படின்னா குருளை, புலி அப்படின்னா பரல், அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கிலீஷில் அனிமல்ஸ் அண்ட் தயர் யங் ஒன்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியவை. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்குரில், இதோடைய யங் ஒன் நேம் பேபி, ஸ்குரில் பேபி. டைகருக்கு கப், டைகர் கப். வல்ஃப் பப், பப்பின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வல்ஃப்னா பப். ஃபாக்ஸ் கப். யாக்கு அப்படின்னா பேபி. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்குரிலுக்கும் பேபி தான், யாக்குக்கும் பேபி. தென் சீப்ரா, இதோடைய யங் ஒன் வந்து ஃபவுல். இது வந்து PYQல கேட்டிருக்காங்க, சீப்ரானா ஃபவுல். லயன் அப்படின்னா கப். பிக்குடைய யங் ஒன் பிக்லெட். கோட் கிட். எலிஃபெண்ட் காஃப். டக் டக்லிங். உப்பாப்பா சிக். வல்ச்சு சிக். ஹென் சிக். ஸோ இதில் ஒரு சிலதுக்கு சேம் நேம் வந்து வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ ஸ்குரில் அண்ட் யாக் இது ரெண்டுமே வந்து பேபின்னு சொல்லிட்டு வருது. தென் டைகர், ஃபாக்ஸ், லயன் இது மூணுக்கும் கப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் இங்கே உப்பாப்பா, வல்ச்சர், ஹென் இதுக்கெல்லாமே யங் ஒன் நேம் வந்து சிக்கு. நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து கேட்குறாங்க, ஓகேவா. அதனால் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. நான் மேக்ஸிமம் நான் கொடுக்குற ஒன்லைனர் ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடியதான், அதனால் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸோ சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்துடலாம். க்ரோ, இதோடைய சவுண்ட் கா, க்ரோ கா. பேரட் கீட். குக்கு கூ. அவுளுடைய சவுண்ட் ஹூட், அவுல் ஹூட். டக் குவாக், டக் குவாக். ஹென்னுடைய சவுண்ட் வந்து கிளக், ஹென் கிளக். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2ஆம் வகுப்பு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்குலர் ப்ளூரல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் உண்டு. வெறுமனே எஸ் மட்டும் சில வேர்ட்ஸில் சேர்ப்போம், அண்ட் இஎஸ் சேர்ப்போம், ஐஇஎஸ் சேர்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் உண்டு இல்லையா. ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளி ஆடிங் எஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாமே வெறுமனே எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படிங்கிற வார்த்தைகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பனானா, பனானாஸ் அதோடைய ப்ளூரல் வெறுமனே எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், பனானா பனானாஸ். கேப் கேப்ஸ். டாய் டாய்ஸ். ஸோ இப்போ ஒய் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேர்டு ஒயில் எண்ட் ஆகுது அப்படின்னா அதில் 2 டைப் உண்டு. அதுக்கு முன்னாடி வவ்வல் வேர்டு வந்துச்சுன்னா, வவ்வல் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா வெறுமனே எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதே இது இந்த ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஐஇஎஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம 4th 5th பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிளி ஆடிங் எஸ் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். டாய் அப்படின்னா டாய்ஸ். வேன் வேன்ஸ். ஷிப் ஷிப்ஸ். கேட் கேட்ஸ். பால் பால்ஸ். எக் எக்ஸ். ஆப்பிள் ஆப்பிள்ஸ். ஃப்ராக் ஃப்ராக்ஸ். கேப் கேப். டாக் டாக்ஸ். பிக் பிக்ஸ். ஹட் ஹட்ஸ். பாட் பாட்ஸ். பேக் பேக்ஸ். பென் பென்ஸ். ஸோ இது சிம்பிளி ஆடிங் எஸ் டைப்பில் இருக்கக்கூடிய சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் ஆன், அதாவது ஆர்டிகிள்ஸில் ஒரு டைப்பு. எந்த இடத்துல ஏ வரும், எந்த இடத்துல ஆன் வரும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதே இது நம்ம தமிழ்லையுமே படிச்சிருப்போம், ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் எழுத்தை வச்சு தொடங்கக்கூடிய எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், மற்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஒரு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயுமே. ஆன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வி ஆட் ஆன் பிஃபோர் வவ்வல் சவுண்ட்ஸ், அதாவது சவுண்ட்ஸ் ஆஃப் ஏஇஐஓயு.
ஸோ இதெல்லாம் வரக்கூடிய இடத்துக்கு முன்னாடி நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்டு ஏ அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் தி சவுண்ட்ஸ் ஆஃப் அதர் லெட்டர்ஸ், அதாவது வவ்வலை தவிர மற்ற லெட்டர்ஸ்லாம் வரக்கூடிய இடத்துல நம்ம ஏ அப்படிங்கிற சவுண்ட் வந்து யூஸ் பண்ணும், ஏ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஏ பாய், ஏ கார், ஏ ஃப்ராக், ஏ டாக். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள் அதர் தென் வவ்வல் இல்லையா, வவ்வல் அல்லாத வார்த்தைகள் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏ தான் வரும். ஏ ட்ரீ, ஏ புக், ஏ டக். இதே இது ஆன் பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆப்பிள், ஆன் எக், ஆன் ஐஸ்கிரீம், ஆன் ஆனியன், ஆன் அம்ப்ரெல்லா, ஆன் ஆட், ஆன் ஆரஞ்ச். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம், எங்கே ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் ஆன் ஆக்ஸ். இது வந்து ஓ வருது இல்லையா, வவல் சவுண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன் வரணும். திஸ் இஸ் ஆ டப், this is an axe, this is an eagle, this is a fan. Next, animals and their dwelling places பார்க்கலாம். அவை தங்கும் இடங்கள், வாழிடங்கள். ஸோ அது வந்து பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் அண்ட் தேர் dwelling places. பேர்ட்ஸ் உடைய dwelling place வந்து நெஸ்ட், பேர்ட் நெஸ்ட். பீ வந்து ஹைவ், தேன் கூடு சொல்லுவோம் இல்லையா, பீ இதோடைய dwelling place ஹைவ். பிக்குக்கு ஸ்டை, பிக் ஸ்டை. ரேட்டுக்கு ஹோல், ரேட் ஹோல். தமிழில் வளைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். டாகு கென்னல், டாகுடைய ட்வெல்லிங் பிளேஸ் கென்னல். தென் ஷீப்புக்கு பென், ஷீப் பென். ஸ்பைடர் வெப். ஹார்ஸ்க்கு ஸ்டேபிள், ஹார்ஸுடைய ட்வெல்லிங் பிளேஸ் ஸ்டேபிள். கவுக்கு ஷெட், மாட்டு தொழுவம் படிச்சிருப்போம் இல்லையா, கவ் ஷெட். டக்கு பாண்டு. நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். டாங்கி பிரே, டாங்கியுடைய சவுண்டு ஒலி வந்து பிரே, டாங்கி பிரே. பிக்கு கிரண்ட்டு, இதெல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. டாங்கி பிரே, பிக் கிரண்ட். ஷீப்பு ப்ளீட், இதை கோட்னு கூட கேட்பாங்க. ஷீப் ஆர் கோட், அதோடைய சவுண்ட் வந்து ப்ளீட். ஹார்ஸ்க்கு நெய், ஹார்ஸ் நெய். பஃபலோ ஸ்னோட். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம டென்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று பார்க்க போகிறோம். எந்த இடத்துல ஆம் வரும், எங்கே வந்து இஸ் வரும், எங்கே ஆர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக சப்ஜெக்ட்னு பார்த்துட்டோன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஸோ இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. இதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஐ வரக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம், ஆம் அப்படிங்கிறது ஐக்கு அடுத்து மட்டும்தான் வரும். ஸோ ஐ ஆம். நெக்ஸ்ட்டு இஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஹீ, ஷீ, இட். இந்த 3 இடங்கள்லேயும் நம்ம இஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். இது ஐக்கு முன்னாடி ஐக்கு வரமாட்டி ஐ இஸ் அந்த மாதிரி வரக்கூடாது, ஐக்கு வருமா ஆம் தான் வரணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வி, யூ, தேக்கு பார்த்தோன்னா வி ஆர், யூ ஆர், தே ஆர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். வி இஸ், யூ இஸ் அந்த மாதிரி வராது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஆம் எங்கே வருது, இஸ் எங்கே வருது, ஆர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் இது பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா வாஸ் அண்ட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வாஸ் அப்படிங்கிறது ஐ, ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே வாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணுவோம். இது ப்ளூரல் நவுன். வி வேர், யூ வேர், தே வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்குது. திஸ், தேட், தீஸ், தோஸ். இந்த இடங்களில் பார்த்தோன்னா திஸ் அண்ட் தேட்டுக்கு இஸ், வாஸ் யூஸ் பண்ணுவோம். தீஸ், தோஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இங்கே ஆர் அண்ட் வேர்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேசிக் தான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இங்கே ஒரு நோட் இருக்குது. சிங்குலர் ப்ரொனவுன்ஸ்னு பார்த்தோன்னா ஹீ, ஷீ, இட் வந்து சிங்குலர். அண்ட் மற்றது எல்லாமே பார்த்தோன்னா ஐ, யூ, வி, தே. ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இதில் ஹீ, ஷீட்டுக்கு மட்டும் நம்ம எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். டேக் அண்ட் எஸ் ஆஃப்டர் த வெர்ப் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஹீ, ஷீட்டுக்கு அப்புறமாட்டி மட்டும் அந்த வெர்ப்பு கூட நம்ம எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன் அப்படிங்கிற ஒரு வெர்ப் இருக்குது அப்படின்னா ஹீ ரன்ஸ், ஷீ ரன்ஸ், இட் ரன்ஸ். அதே மாதிரி ஈட் எடுத்துக்கிட்டோன்னா ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ்,
இட் ஈட்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் இல்லையா. இதே இது மற்ற ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வி, ஐ, யூ, தே இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபார் ஹீ ஷீட்டுக்கு மட்டும் நம்ம எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு நோட்டு. இது நம்ம வந்து இந்த 4th 5th வந்து டென்சஸ் பார்ப்போம். அதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் அண்ட் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு தம். இதுவே வந்து ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இப்படி ஒரு கேள்வியுமே வந்து இடம்பெற தான் செய்யுது. டீச்சர், அவங்க ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து புக் சொல்லலாம். டீச்சர், புக். டாக்டர், ஸ்டெதஸ்கோப். போஸ்ட்மேன், லெட்டர்ஸ். ஃபிஷர்மேன், நெட். டிரைவர், வேன். என்ஜினியர், ஹெல்மெட். ஃபயர் ஃபைட்டர், ஹோஸ். டெய்லர், கிளாத். கார்பெண்டர், சா. போலீஸ்மேன், பேட்டன். பைலட், ஏரோப்ளேன். ஸோ இதோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ஒன் லைன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் 3 வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுடைய சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ் வந்து ஜூனில் வந்து பிளானரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் டெட் வந்து வருது. அண்ட் அதுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.